ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சரி, என்ன இந்த பக்கமா வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? சும்மாதான் அப்படி எல்லாரும் பார்க்கலாம் சொல்லி வந்தேன். அப்படியா? சரி சரி, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. அதுவா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலான்னு வந்தேன். அப்படியா? நானும் ரொம்ப ஆசையா இருக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க, நானும் கேட்குறேன். சரி சரி சொல்லுகிறேன். ஒரு ஊர்ல காட்வின்னு ஒரு அண்ணன் இருந்தான். அந்த அண்ணன் ரொம்ப நாள வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் இந்த காட்வின் அண்ணன் ஒரு எஜமானை தேடி போகிறார். ஐயா, வணக்கம் ஐயா. உங்களை பார்க்கதான் அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன் ஐயா. அப்படியா? என்ன பார்க்கவா? எதற்காக வந்திருக்கிறாய்? ஐயா, நான் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு நீங்க வேலை கொடுப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஐயா. நான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுகிறேன். சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுகிறேன். ஏதாவது ஒரு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்ய ரெடியா இருக்கிறேன் ஐயா. அப்படியா? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? ஆமா ஐயா, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் ஐயா. அப்படியா? நான் உனக்கு உடனே வேலை தரேன். ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, என்ன வேலை ஐயா செய்யணும் சொல்லுங்க, நான் இப்பவுமே செய்கிறேன். அதுவா, நான் கொஞ்சம் ஆடு வாங்கி போட்டிருக்கிறேன். அந்த ஆடை பார்ப்பதுக்கு, அந்த ஆடை மேய்ப்பதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால இந்த ஆடு மேய்க்கிற வேலையை நான் உனக்கு தருகிறேன். நீ செய்வியா? கண்டிப்பா ஐயா, நான் செய்கிறேன் ஐயா. அப்படியா? ஓகே, சரி சரி. அது கூட நீ ஆடு மேய்த்து விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்லயும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். அதுக்கான சம்பளத்தை நான் கரெக்டா தந்துருவேன். நீ அதையும் செய்வியா? கண்டிப்பா ஐயா, அதையும் செய்கிறேன் ஐயா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீ இப்பவுமே வேலையில ஜாயின் பண்ணிக்க. ஓகே ஐயா. இப்படி எஜமான் சொன்னது போல காட்வின் அண்ணன் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான். டெய்லியும் ஒழுங்கா அந்த வேலைகளை செய்து கொண்டு வந்தான். இந்த காட்வின் அண்ணன் டெய்லியும் ஆடுகளை வைத்து கொண்டு போகும்போது அந்த எஜமானுடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் இன்னொரு தோட்டம் இருந்தது. சில நேரத்துல இந்த ஆடுகள் என்ன பண்ணு தெரியுமா, இந்த பக்கத்து தோட்டத்துக்குள்ள போய்விடும். இந்த காட்வின் அண்ணன் ரொம்ப கவனமா இருந்து இந்த பக்கத்து தோட்டத்துக்குள்ள போக விடாமல் தடுத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் இந்த காட்வின் அண்ணனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டா தெரியுமா, ஆடுகளை மேய்க்க போன இடத்துல ஒரு நாள் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. அப்படி தூங்கிட்டு இருந்த நேரத்துல இந்த ஒரு ஆடு என்ன பண்ணிட்டு தெரியுமா, பக்கத்து தோட்டத்துக்குள்ள போயிட்டு, பக்கத்து தோட்டத்துக்குள்ள போனதும் அந்த பக்கத்து தோட்டத்துடைய எஜமான் பார்த்துட்டாரு. பார்த்ததும் ஓடி வந்து பெரிய கயர் எடுத்து அந்த ஆடை அடி அடின்னு அடிச்சாரு. அப்படியா? ஐயோ பாவம். திடீர்னு காட்வின் அண்ணன் எழும்பிட்டாங்க. எழும்பி பார்த்தா பக்கத்து தோட்டத்துக்குள்ள ஒரு ஆடு போயிட்டு, ஓடி போய் அந்த ஆடை திருப்பி இங்க கொண்டு வருவதற்காக அங்க போகிறார். அங்க போய் பார்த்தா அந்த ஆடை பிடிச்சி மரத்துல கட்டி வைத்து அடி அடி நடித்தாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் இந்த காட்வின் அண்ணன் ஓடி போய் அந்த எஜமானிட்ட போய் கேட்கிறான், ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இந்த ஆடை நீங்க விட்டுருங்க, அதுக்கு பதிலாக என்னைய மரத்துல பிடிச்சு கட்டி வைத்து எனக்கு எவ்வளவு அடி வேணாலும் தாருங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இந்த எஜமான் என்ன சொன்னாரு? சரி,
வா, உன்னை பிடிச்சு கட்டி வைத்து உனக்கு அடி தருகிறேன் என்று சொல்லி அந்த ஆடை அவுத்து விட்டுட்டாங்க. அந்த காட்வின் அண்ணனை பிடிச்சி மரத்துல கட்டி வைத்து அடி அடி நடிச்சாங்க. ரொம்ப அடிச்சு போயிட்டாங்க. அடி அடின்னு ரொம்ப அடிச்சாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்து அப்படி அடி அடின்னு அடிச்சாங்க. ஐயோ ஐயோ, காட்வின் அண்ணன் ரொம்ப பாவம் இல்ல. காட்வின் அண்ணன் ஒரு தப்புமே பண்ணல, அந்த அண்ணனை இப்படி அடிச்சாங்களா? ஆமா, ரொம்ப அடிச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அந்த எஜமான் சொன்னாரு, இனி போதும், இவனை அடிச்சது போதும், இவனை இதுக்கு மேல அடிச்சா இவன் செத்து போயிடுவான், இவனை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டதோ கீழே விழுந்து செத்தே போயிட்டான். ஐயோ, சாகுறது மாதிரி அடிச்சாங்களா? கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. காட்வின் அண்ணனை கொன்னே போட்டுட்டாங்க. சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தும் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி தெரியுமா? இதுல தப்பு பண்ணது யாரு? அது ஆட்டுக்குட்டி. ஆனா அடி வாங்கினது யாரு? காட்வின் அண்ணே. இதே போலதான் நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிறோம். ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிறோம். பொய் சொல்லி இருக்கிறோம், ஏமாத்தி இருக்கிறோம், திருடி இருக்கிறோம், இப்படி எவ்வளவோ தவறு செய்திருக்கிறோம். ஆனா நம்ம செய்த தவறுக்காக ஏசப்பாவை சிலுவையில கொண்டு போய் கையில ஆணி அடிச்சாங்க, காலில் ஆணி அடிச்சாங்க, தலையில முள் கிரீடம் வச்சாங்க, முதுகுல சாட்டை எடுத்து அடிச்சாங்க. அப்படி அடி அடி நடிச்சு ஏசப்பாவை சிலுவை மரத்துல அப்படியே அடிச்சு கொன்றாங்க. ஆனா ஏசப்பா 3ஆம் நாளில உயிரோடு எழுந்து வந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. அதனால நம்ம செய்த தப்ப ஏசப்பாட்ட சொல்லும்போது ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு மரித்திருக்கிறார். ஏசப்பா ஒரு தப்பு கூட பண்ணல, ஆனா நம்ம செய்த தப்புக்காக ஏசப்பா சிலுவையில மரித்திருக்கிறாரு. அதனால நாம ஏசப்பாட்ட நம்முடைய பாவத்தை எல்லாம் சொல்லும்போது நம்முடைய பாவத்திலிருந்து ஏசப்பா நமக்கு விடுதலை தருவார். சரியா? அப்படியா? என்னுடைய பாவத்தையும் ஏசப்பா மன்னிப்பாரா? எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் ஏசப்பா மன்னிப்பாரா? நிச்சயமா, எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் ஏசப்பா மன்னிப்பாரு. நீங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை தாங்க என்று சொல்லி ஏசப்பாட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு நிச்சயம் விடுதலை தருவார். அப்படியா? நானும் அப்போ இனி ஏசப்பாட்ட என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்துட்டு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்க போறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போவே போய் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. ஓகே, நான் இப்போவே போறேன், போய் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சரி, ஒரு வசனம் மட்டும் சொல்லி தருகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நீ ஒருக்க சொல்லு பாப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனே கொடுக்கிறான். ஆமேன். ஆமேன். God bless you all.